டிஜிட்டல் முறையில் பணப்பரிமாற்றங்கள் நடந்து வரும் இந்த நவீன உலகிலும் சில்லறை தட்டுப்பாடுகள் இருக்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சில்லறை பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. சில்லறை பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்புக்கு போகிறப்ப 70 பைசா 50 பைசாவுக்கு ₹1 எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி தான். இப்போது ₹100 வந்துச்சு 110 ரூபா வருதுன்னா பில்லு 110 ரூபா இருக்கும். நம்மகிட்ட 9 ரூபா கொடுக்க மாட்டாங்க. 109 ரூபா இருக்கும், ₹1 கிடைக்காது. இந்த ₹1 வந்து 110 ரூபாயை எடுத்துக்கிறாங்க. ₹1 70 பைசா 30 பைசா 20 பைசா அதிகமாக நம்ம காசு தான் அதிகமாக போயிட்டு. ஏன் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம காசு போகுது, அவ்வளோதான் பாதிப்பு. மெயினாக வந்து நம்ம காசு வந்து 50 காசு ₹1 அந்த மாதிரி போகிறது நமக்கு நிறையா தெரியுது. ஆனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லை, சில்லறை தட்டுப்பாடு சில பக்கம் நிறையா பக்கமே இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்கு போனால் சில்லறை இல்லாடி இறக்கி விடுறாங்க பஸ்ஸில். அதே மாதிரி நம்ம கடைக்கு எதுவும் மளிகை சாமான் வாங்கினாலும் சில்லறை இல்லாட்டியும் நல்லா சாக்லேட்டே கொடுக்குறாங்க, சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி. சில்லறை பொலக்காட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது வர வரோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு குடுக்கல் வாங்கல் காசு பணம் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். சரிங்க பாட்டி. இப்போ இந்த சில்லறை வந்து எங்கேயெல்லாம் கிடைக்காம இருக்குது உங்களுக்கு? நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க, மளிகை கடைக்கு போயிருப்பீங்க, இந்த மாதிரி நான் மளிகை கடைக்கெலாம் போக மாட்டோம். பஸ்ஸில் கொஞ்சம் காசு கொள்ளணும், அந்த அது விட மாட்டாங்க. ₹1 ₹2 விட மாட்டாங்க. நாங்கள் கொடுக்கணும். இப்போ இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கண்டக்டர்? என்ன வழக்கில் இறங்கினாப்பா. சில்லறை தட்டுப்பாடு காரணமாக கோவை மாநகர மக்கள் படும் சிரமங்கள் மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பொதுமக்களின் கருத்துக்களை தற்போது நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.